என்னடா பண்ற? ஒரே கோல்டுக்கா அதான் ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன். அட பாவி, ஃபாக் எஃபெக்ட்டோட நம்மள வெல்கம் பண்ணா அதுல போய் தலைய விட்டுட்டு இருக்க. ஏன் தெரியாது புகைய பார்த்தா நான் ஆவி பிடிக்கும். அதுக்கு நீ சுடுகாட்டுக்கு போ. அக்கா எந்த முறை ரொம்ப சூடா இருக்குக்கா. ஐயோ உனக்கு தேவைதான் அது. பாலை தண்ணி பிரிச்சு எடுக்குது. எங்க சித்தப்பாலாம் தெரியல, சரக்கு தண்ணியுமே பிரிச்சு எடுப்பாருக்கா. நான் இப்ப உன்னை பிரிச்சு எடுத்துக்க. மரியாதை வா. என்ன வர சொல்லிட்டு அவனை காணோம். டேய் ஏன்டா அப்படி டைப் அடிக்கிற மாதிரி எல்லா நம்பரையும் அமுக்குற? ஹலோ அக்கா சொல்லுக்கா. அக்கா சொல்லுங்கக்கா. டேய் பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். என்னடா பண்ற? ஒரே கோல்டுக்கா அதான் ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன். அட பாவி, அழகா ஈஸ்பான் போட்டு புத்தர் ஸ்டாச்சுலாம் வச்சு ஃபாக் எஃபெக்ட்டோட நம்மள வெல்கம் பண்ணா அதுல போய் தலைய விட்டுட்டு இருக்க. ஏன் தெரியாது புகைய பார்த்தா நான் ஆவி பிடிக்கும். அதுக்கு நீ சுடுகாட்டுக்கு போ. சிலை மனத்திலே வளர்த்தவன் இனிமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகே வாக்கா கூலி எஃபெக்ட் சிட்டுக்கு 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 சிட்டுக்கு. ஓபன் பண்ணு. வாடா. மட்டன் குஸ்காவா. வாதிகா இல்ல மதுமிதாக்கா உங்க பேரு. குக்கு குமலி பார்த்தா கிடையாதா? ஆஹா. என்ன உனக்கு மட்டும் பூ போடுறாங்க? அது மூஞ்ச பார்த்தா அப்படி தோணுது உங்களுக்கு. ஓ அப்பயும் அதான் ஏன் போடுறாங்கன்னு கேக்குறேன். இந்த செட்டப் எல்லாம் பார்த்தா அரண்மனை மாதிரியே இல்ல? சுந்தர்சி எடுத்தாரு அந்த அரண்மனையா? இப்பவே கண்ணை கட்டுது. ஏக்கா நீ என்னங்க வந்துட்டு இருக்க? நம்மள வெல்கம் கேர்ள்ஸ். அங்க போய் ஓரமணி இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்களுக்கு தான். சாரிக்கா உட்காருக்கா. உட்காரு டென்ஷன் ஆகாது. சிவா அந்த கிரீடத்தை எடுத்து தள்ள வை. தேங்க்யூக்கா. இதெல்லாம் நீ வேணுங்கிறது தம்பியை பெருமைப்படுத்திட்டே இருப்பாங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டேய் அக்கா அந்த கிரீடத்தை எடுத்து தள்ள வை. இந்த கிரீடமா? அதுக்கு தப்பா வச்சிருக்கேன் போல நான். அக்கா மண்டை ஃபுல்லா உள்ள போகுதுக்கா பாத்துக்கா. நான் ஒரு ராஜ பரம்பரை. அமைச்சரே. அமைச்சரா? இவ்வளவு நேரம் அனாவசியமா பேசியிருந்தா இப்படி அமைச்சர்ன்ற. டேய் இந்த செட்டப்லாம் பாக்கும்போது உன்னை அமைச்சராம என்ன இளவரசியாவும் நினைச்சுக்கிட்டேன். ஓனாண்டி கோணா இளவரசியா? நல்லா சேவிங் பண்ண புலிகேசி மாதிரி இருக்கு. நீ இளவரசியாக்கா? சாரிக்கா. அமைச்சர் இங்க உட்கார கூடாது. ராஜா தான் ராணிக்கு பக்கத்துல உட்காரணும். அப்ப அமைச்சரு சைடுல உட்காரணும். உனக்கு சைடுல உட்காரணும் அவ்வளவுதானே? சொல்லு இப்போ. நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். ஐயோ சரி விட்டு தொலை. அமைச்சரே நாம் ஏதோ அந்தப்புறத்திற்கு வந்த மாதிரி இருக்கிறது அல்லவா? ஆமாம் இளவரசியாரே, இது அந்தப்புறம் தான். அதுவும் மசாஜ் அந்தப்புறம். மசாஜ் அந்தப்புறமா? ஆமாம். நாம் இருப்பது அரணாநகரில் இருக்கக்கூடிய ஈஸ்பா. ஓ இங்கே பல வகையான மசாஜ்கள் உண்டு. அப்படியா? ஆமாம். அப்போ அதெல்லாம் என்னவென்று பார்த்து விடுவோமா? பார்த்து விடுவோம். அலங்கா இஸ் திஸ் ரோஸ் வாட்டர்? புரியல. கம்முனு குடி. சாரிக்கா. Thank you. What is this? Face wash. Okay. Face wipe da. Face wash தான் அது சொல்லுவாங்க. ஷோ. இங்கிலீஷ்ல சொல்றீங்க, தமிழ்ல சொல்றேன் அவ்வளவுதான். ஷோ. Do it first. Yes. பாத்துக்கா கோல்ஸ் கேட்றாங்கக்கா. டேய், சே, உன்ன மாதிரி நினைச்சவங்க. என்ன மாதிரியா? இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் உபசரிப்பு. உபசரிப்பு? எஸ். அப்ப வார்மா இருக்குல இந்த தண்ணி. வாவ். அக்கா சூடா இருக்குது. பாத்தியா? இல்லடா அது சூடு இல்ல. வார்ம் வாட்டர்ல ரோஸ் பெட்டல்ஸ்லாம். அக்கா எந்த முறை ரொம்ப சூடா இருக்குக்கா. ஐயோ உனக்கு தேவைதான் அது. அதுக்கப்புறம் இந்த வேப்பில எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒரு கிருமி நாசினி இல்ல. நீ கண்ட இடத்தை மிதிச்சு அவன் உள்ள போயிட்டு அசிங்கம் பண்ணிட்டீனா எனக்கா உனக்கு சொல்லியாத. ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால இதெல்லாம் கிளீன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அப்படியே வந்து ரிலாக்ஸான ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் நம்மள அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன மசாஜ்னு கேட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவாங்க. சரி அக்கா சுடுங்க பண்ண மாட்டாங்க. பட் நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜெய் இது ஹைபிஸ்கஸ் டீ. இது குடிச்சா உள்ள போயிட்டு நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணும். கிளீன்ஸ் பண்ணோம். கிளென்ஸ். Cheers. என்ன குடிக்கிறது டீ இல்ல என்ன சியர்ஸ்? ஏமா சூடா இருக்கு சொல்ல மாட்டியா? டீனா சூடா தான் இருக்கும். சூடாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும். பாத்தியா? வேற ஞாபகத்துல அப்படியே தஷ்டங்கா. அது 6 மணிக்கு மேல. அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. இப்போ ஜெனரலா நம்ம
கோவிலுக்கு எல்லாம் போகும்போது என்ன பண்ணுவோம், வாசல்ல ஒரு செருப்பு கட்டிட்டு போவோம். ஆமா கரெக்ட். அது செருப்பு நம்ம வாசல்ல கட்டிட்டோமா, பூ வாங்குவோம், தேங்காய் வாங்குவோம். சில பேர் தேங்காவை சூற விடுவாங்க. உன் மண்டை அதுக்கு நல்லா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பிச்சிருவேன். டேய் அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வரும். தண்ணி வந்துட்டே இருக்கும்போது நம்ம காலை வந்து கிளீன் பண்ணி உள்ள நுழைவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த காலெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உள்ள போகும்போது இன்னும் பிளசண்டா இருக்கும்ல. ஆமாக்கா. அதான் ஒரு டிவோஷனல் எஃபெக்ட் இருக்குக்கா. ஆனா சீரியஸா எஸ், அதாவது பேலஸ் வித் டிவோஷனல் ரெண்டும் சேர்ந்து இருக்குல்ல. எஸ் ஆமாக்கா. அக்கா ஆ? இங்கே எவ்வளவு பயங்கரமா இருக்கு, உள்ள போனா எப்படிக்கா இருக்கும்? அதி பயங்கரமா இருக்கும். இருடா இருடா அப்படியே கடகடன்னு உள்ள போறியே. இந்த கதவுல எவ்வளவு கலைநயத்தோட இருக்கு. கடவுள் என்னக்கா கலைநயம்? நல்லா ஊத்து பாரு. பாரு இங்க ஒரு சூர்யா சார் டைட்டில் கார்டு வரும்ல. ஓகே, இது யானை அருண்விஜய் சார் யானை தந்தம் வச்சு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. அதை விட முக்கியமா 2 குறிப்பு இருக்கு பாத்தியா? இங்க பாரு, இங்க புத்தர் உட்கார்ந்திருக்காரு. ஆனா கீழே வந்து நிறைய பேர் அருவா வச்சிருக்காங்க அவரை மிரட்டுற மாதிரி. இங்க புத்தர் இருக்காரு. ஆனா அவங்க வந்து அவங்கள வணங்குறாங்க. புத்தர் போயிட்டு தாய்லாந்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் தான் ரொம்ப ஃபேமஸான புத்தர் கோவில். அங்க வந்து மசாஜ் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? முதல்ல புத்தர் வந்து அங்க போய் நிறைய போதனைகள் சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஊர்ல வந்து நமக்கு யாரு இவர் அறிவுரை எல்லாம் சொல்றாங்கன்னு கோவம் வந்துருச்சு. அப்ப அவரை இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொல்லிட்டு, நம்ம ஊர்ல கூட நல்லது சொன்னா எடுத்தோடனே எல்லாரும் நோ தப்பு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி அருவா எடுத்து வெட்ட போயிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சிலர் புத்தரோட அந்த ஞானத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் வழியை பின்பற்றினா நமக்கு நல்லது நடக்கும்னு பின்பற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து நிறைய பேரு புத்தருடைய போதனைக்கு கேட்டு அதுதான் இந்த இது. யாரும் தான் கேட்டு இந்தியாவில ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. இவ்வளவு அழகா இருக்குல்ல. என்னக்கா இது? வாத்து ஒரு பக்கம் வாங்கி நிக்குது, இன்னொரு பக்கம் தூங்கி நிக்குது. ஐயோ, இது வாத்து இல்லடா, ஸ்வான். ஸ்வானா? அன்னப்பறவை. இது என்ன பண்ணும்? பாலையும் தண்ணியும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கும். பாலை தண்ணி பிரிச்சு எடுக்குது. எங்க சித்தப்பாலாம் தெரியல, சரக்கையும் தண்ணியுமே பிரிச்சு எடுப்பாருக்கா. நான் இப்ப உன்னை பிரிச்சு எடுத்துப்பேன், மரியாதை வா. பாக்கா போ. சூப்பரா இருக்குல்ல. இங்க பாரு பாகெல்லாம் எப்படி வருதுன்னு. அந்த காலத்து படங்கள்ல இந்த தாண்டி போறதுக்குள்ள உயிர் தப்புனா உண்டுங்கிற மாதிரி. நான் இங்கிலீஷ் படத்துல பாப்பாங்க அது மாதிரினா ஆளே போவாங்க. முன்னாடி மிருகம் தான் துரத்தும், டைனோசர். டேய் இதுதான் வந்து கேவ் ரூம். எப்படி இருக்கு இல்ல? செம்மையா இல்லடா? இங்க அழகா 2 மணி நேரம் ரிலாக்ஸா மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்து இது என்ன காது? மீன் தொட்டி? மீன் தொட்டி இல்லடா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண மூட. கண்ண மூடவா? வாட்டர்ஃபால். ரூம்குள்ளே வாட்டர்ஃபால் வருதேக்கா. சூப்பர். ஐயோ சூப்பர். எல்லாத்தையும் ஆபரேட் பண்றீங்க நீ. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாசம் வேலை நினைக்கிறேன். ஆனா வேலை செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்றேன். இந்த மாதிரி இடம்லாம் நம்ம சிட்டில, அதுவும் அண்ணா நகர்ல ஈஸ்பால மட்டும் தான்டா கிடைக்கும். சூப்பரா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. இங்க மசாஜ் எடுத்தா எப்படி இருக்கும்? நான் போமோ எடுத்து தாங்க போறேன். கண்டிப்பா நானும் தான். இதுதான் ட்ரெடிஷனல் ரூம். ஆமா அக்கா, தசாவதாரம்க்கா. அட அவதாரம். இது தாய்லாண்டோட கடவுள்டா. பாத்தியா டிராகன் மேல படுத்திருக்காரு. அக்கா கடவுள் என்னக்கா? தாய்லாந்து கடவுள், இந்தியா கடவுள். கடவுள்னாலே ஒண்ணுதானக்கா. வா வேண்டிக்க வா. ச்சே சூப்பரா சொன்னடா. கடவுளே செம்மையா இல்ல? சூப்பர் சூப்பரா இருக்கு. எல்லாமே தாய்லாண்டோட சிற்பங்கள். ஒரு சிற்பங்கள் இருக்குக்கா. இங்க பாத்தியா? அக்கா என்னக்கா அது? ரோஸ் மில்க். ரோஸ் மில்க்டா. ரோஸ் பாத். சிவா பாத்தியா எப்படி இருக்குன்னு? அக்கா இந்த ரூம் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும், பட் நீ கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இது வந்து தாய்லாந்துல 2500 வருஷம் பழமை வாய்ந்த புத்தர் கோவில். இப்படிதான் இடிஞ்ச நிலைமையில இருக்கும். ஓகேவா? அந்த எஃபெக்டான ஒரு எஃபெக்ட் தான் இங்க இது. பாத்தியா? இங்க எல்லாம் பாத்தியா? நான் ஒன்னு சொல்லவா? அங்க பாருங்க என்னது இது? 12 புத்தர் சிலை. 12 புத்தர். அவர் எடுத்த 12 அவதாரம் இங்க இருக்குது. ஓ அப்படியா? அது நம்ம இந்த கான்செப்ட் தான் தெரியுமா? இங்க எதுக்கு வந்து பாத் டப் இருக்கு? இது என்ன மரம்? போதி மரம். போதி மரம். புத்தருக்கு வந்து எந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணும்போது இது கிடைச்சது, ஞானம் கிடைச்சது போதி மரத்துக்கு கீழே தான். அதுதான் நம்ம வந்து எவ்வளவு டென்ஷன்ல வந்து இங்க வந்து மசாஜ் பண்ணாலும் இந்த போதி மரத்துக்கு கீழே வந்து நம்ம மசாஜ் எடுத்தா நமக்கு வந்து ஒரு ஞானம் கிடைச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட். ஆமா 2 மணி நேரம் மசாஜுக்கு அப்புறம் நல்ல ஒரு குளியல் குளிச்சா நல்ல ஞானம் வரும். ஓகே குளிச்சு. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.